ஹாய். இன்னைக்கு ரஷ்யா வந்துட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அட்டாக்க பண்ணியிருக்காங்க. அதுல 1 இல்ல 2 இல்லங்க 800 ட்ரோன்ஸ் மூலியமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல இதுவரைக்கும் டச் பண்ணாத கவர்ன்மென்ட் பில்டிங்ஸ் மேலயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. இந்த எல்லா விதமான அட்டாக்குமே இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி யுஎஸோட ட்ரேட் அட்வைசர் பீட்டர் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் ரஷ்யன் வார ஃபண்டிங் பண்றதுக்காகவும் தான் ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் சர்ச் பண்ணப்ப தான் தெரிய வந்தது. இந்தியா முழுக்க முழுக்க தன்னுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்காக மட்டுமே தான் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான இன்டர்நேஷனல் லாஸும் வயலேட் ஆகல. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நம்மள பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு யுஎஸ் யுரேனியம் போன்ற ரஷ்யன் கூட்ஸ்களை பில்லியன்ஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் போக இந்தியா குளோபல் லெவலில் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரெஞ்சு பிரசிடென்ட்டை மீட் பண்ணி இயர்லியரா இந்த உக்ரைன் வார முடிவுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ரஷ்யன் புட்டினும் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் 2 பேரும் கார்ல நியர்லி 1 ஹவர் கிட்ட சீக்ரெட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புட்டின் இந்த ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காரு. உக்ரைன் வார பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தியா ஈஸ்டையும் வெஸ்டையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜா வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பீஸ வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு புட்டினே வந்து இத வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிளியரா தெரிய வருதுன்னா, பீட்டர் வந்து பீட்டர்கிட்டு இருக்காரு. இந்தியா குளோபல் லெவல்ல தன்னுடைய ரோல சரியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.